Hi students, in this video you are going to learn about chapter 15 polymorphism continuation. Before we enter into the video, we just recall what is polymorphism. So polymorphism அப்படின்னா poly means many, morph அப்படின்னா shapes. So together-ஆ நம்ம என்ன சொல்லலாம், many shapes. So polymorphism அப்படின்னா many shapes or we can say as a many forms. So polymorphism C++ல எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா through function overloading and operator overloading. So previous videosல function overloading பற்றி படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம operator overloading பற்றி பார்க்க போகிறோம். The term operator overloading refers to giving additional functionality to the normal C++ operators like plus, plus plus, minus, minus minus, then a plus is equal to, minus is equal to, star is equal to. So it goes like that. ஸோ ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னா C++ல ஆல்ரெடி நம்ம நிறைய ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்பரேட்டர்ஸ் ஒவ்வொரு ஆப்பரேட்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா அடிஷன், மைனஸ் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா சப்ராக்ஷன், ஸ்டார் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பரேட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்னும் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறோம். ஸோ அதுதான் என்னது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். It is also a type of polymorphism in which an operator is overloaded to give user-defined meaning to it. So, operator overloading is one of the polymorphism. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பாலிமார்ஃபிசம்மை நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் மூலயமா நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்பரேட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறோம். ஸோ நம்ம என்ன மீனிங் டிஃபைன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆப்பரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் plus operator can be overloaded to perform addition on various data types. ஸோ plus operator நான் overload பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர் வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஐ கேன் டூ த அடிஷன் நான் பண்ணலாம். ஸோ எந்த விதமான அடிஷன், மோஸ்ட்லி நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா நம்பர்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம், தென் ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் எப்படி நம்ம ஆட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் ஏ வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் எப்படி நான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா கம்பைன் பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஜாயினிங் த டூ வேர்ட்ஸ். ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ப்ளஸ் நாடு அப்படின்னு நான் கொடுத்தேன்னா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் வேர்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். ஆல்மோஸ்ட் ஆல் ஆப்பரேட்டர்ஸ் கேன் பி ஓவர்லோடட் இன் C++. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா ஆப்பரேட்டர்ஸுமே நம்ம ஓவர்லோடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் சில ஆப்பரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஓவர்லோட் பண்ண முடியாது. ஸோ அது என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா ஸ்கோப் ஆப்பரேட்டர், சைஸ் ஆஃப், மெம்பர் செலக்டார், மெம்பர் பாயிண்ட் செலக்டார், டெர்னரி ஆப்பரேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க்ஸில் கூட கேட்பாங்க, ஆப்பரேட்டர்ஸ் விச் ஆர் நாட் ஓவர்லோடட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஓவர்லோட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு we are going to see the syntax operator overloading. இதை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு சின்டெக்ஸ் இங்கே ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் டைப் எழுதணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம் நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரேட்டர். ஸோ ஆப்பரேட்டர் அப்படின்றது ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட்டு ஆப்பரேட்டர் சிம்பிள். ஸோ எந்த ஆப்பரேட்டரை நம்ம ஓவர்லோட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்பரேட்டரை நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு we have an argument list. Then as usual within the curly brace we have the statements, block of statements. So example பாருங்க, void string, scope resolution operator, then operator plus, then a string ob அப்படின்னு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ஸோ இதை நான் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். வாய்ட் அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பு. ஜஸ்ட்டு வந்து அந்த சின்டெக்ஸ் கூட நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன், எக்ஸாம்பிளை சின்டெக்ஸ் கூட நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்.
void அப்படின்னா return type, string அப்படின்றது class name, then we have the operator, scope operator, next operator அப்படின்றது keyword, next plus அப்படின்னு இருக்கு அது என்னது operator symbol, then string ob அப்படின்றது என்னது argument list. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம operator overloading வந்து நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ ஆப்பரேட்டர் இப்போ நான் ஒரு ஆப்பரேட்டரை ஓவர்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் தட் வி ஹாவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அன் ஆப்பரேட்டர் கேனாட் பி சேஞ்சு. இப்போ நான் ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷனில் வந்து நான் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணால் நோ ப்ராப்ளம். சப்போஸ் மோர் தென் ஒன் ஆப்பரேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எந்த ஆப்பரேட்டரை சால்வ் பண்ணணும், எந்த ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ அதுதான் என்னது ப்ரெசிடென்ஸ். அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா இப்போ ஆப்பரேட்டர் ப்ரெசிடென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுங்கள், செகண்ட் இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்பரேட்டர் இருக்கும். ஸோ அதில் எதை வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து என்னது அசோசியேட்டிவிட்டி. ஸோ இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளில் 10 + 20 × 30. ஸோ இங்கே வந்து 2 ஆப்பரேட்டர் இருக்குது, ப்ளஸ்ஸு தென் ஸ்டார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ப்ரெசிடென்ஸ், ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ப்ரெசிடென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஹையர் ப்ரெசிடென்ஸு எந்த ஆப்பரேட்டருக்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன் 20 × 30 இதை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன் லோயர் ப்ரெசிடென்ஸ் ப்ளஸ் ஆப்பரேட்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 10 + 20 × 30 is calculated as 10 + 20 × 30. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 20 × 30 20யும் 30யும் நான் சால்வ் பண்ணிவிட்டு அதில் வர ஆன்சரை தான் நான் என்ன பண்ணணும் 10 கூட வந்து ஆட் பண்ணணும். பட் நாட் ஆஸ் 10 + 20 × 30. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணக்கூடாது, தட் இஸ் ராங். ஸோ ஆப்பரேட்டர்ஸ்க்கு என்ன ப்ரெசிடென்ஸ் இருக்கோ, ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலி என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். No new operators can be created. Only existing operators can be overloaded. ஸோ புதுசாக ஒரு ஆப்பரேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி என்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஓவர்லோட் பண்ணிக்கலாம். Cannot redefine the meaning of an operator's procedure. You cannot change how integers are added. Only additional functions can be given to an operator. ஸோ இப்போ ப்ளஸ் அப்படின்னா அது 2 நம்பரை ஆட் தான் பண்ணும். இப்போ நான் அதை போயிட்டு இப்போ ப்ளஸ்ன்னு நான் கொடுத்து 2 நம்பரை மல்டிபிள் பண்ணேன் அப்படின்ட்டு நான் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. நம்மளால் அந்த ஆப்பரேட்டருக்கு என்ன இருக்கோ, இப்போ ப்ளஸ் அப்படின்னா அதை ஆட் தான் பண்ணும். ஸோ அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கிவிங் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி டு தட் ஆப்பரேட்டர். ஸோ அந்த ப்ளஸ்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி தான் நான் கொடுக்குறேன். அதோட ப்ரொசீஜரை வந்து நான் என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓவர்லோடட் ஆப்பரேட்டர்ஸ் cannot have default arguments. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து பாஸ் பண்ணும்போது அந்த டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன வேல்யூஸ் அந்த டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸில் கொடுத்துருக்கோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்கில் டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. When binary operators are overloaded, the left hand object must be an object of the relevant class. ஸோ இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் மூலயமா தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம், அந்த கிளாஸ்க்குள்ளே தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை தான் நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுவோம், A = C + B இல்லைனா C = A + B அப்படின்னு நான் கொடுப்பேன். ஸோ இங்கே C அப்படின்றது அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருக்கணும். அதே மாதிரி A அண்டு B இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், we can create 2 or 3 objects.
ஸோ இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்பரை ஆட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி என்னவா இருக்கணும், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னா சி, ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ சி அப்படின்றது இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த சேம் கிளாஸ். அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை தான் எங்கே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா C++ல் என்ன ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்பரேட்டர்ஸை மட்டும்தான் நம்ம ஓவர்லோட் பண்ண முடியும். we cannot able to create a new operators. அதே மாதிரி அந்த ஆப்பரேட்டருக்கான ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. தென் we are giving only additional functionality to that operator. ஸோ பாலிமார்ஃபிசம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் மூலயமா நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்றது லேர்ன் பண்ணிங்க. அனதர் வீடியோவில் நான் அந்த ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்க்கான எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை பாருங்கள். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.